ஏழை எளிய மக்களுக்கும் அரசு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக ஜெய் பீம் அகாடமி இலவசமாக செயல்பட்டு வருகின்றது. வாய்ப்பிருக்கும் தொழில்கள் மேலும் தரவுகளுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்க. நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். சமூக வலைத்தளங்களில் ஒரு தோழர் ஒரு வீடியோ லிங்க் ஷேர் பண்ணியிருந்தார். அதாவது பத்திரிக்கையாளர் மணி என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் இருக்கார், உங்கள் எல்லாரும் தெரியும். அவர் ஒரு யூடியூப் சேனல் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் பத்திரிக்கையாளர் மணி அவர்கள் தலித் சமுதாய மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் விதமாக ஒரு கருத்தை தூக்கி முன் வச்சிருக்காரு. மக்களுடைய கருத்து எல்லாமே இதாங்க இருக்குது, இப்படி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களுடைய கருத்தாக சொல்லுவதாக சொல்லி தன்னுடைய கருத்தை கருத்து திணிப்பு பண்ணியிருக்காரு பத்திரிக்கையாளர் மணி அவர்கள். அதாவது தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக செல்வ பெருந்தகை அவர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்வ பெருந்தகை அவர்கள் யார்? ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். ஸோ ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக வந்த உடனேயே தலித் சமுதாய மக்கள் எல்லாருமே திடுதிடுன்னு ஓடி போய் விடுதலை சிறுத்தை கட்சி விட்டுட்டு திடுதிடுன்னு ஓடி போய் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் விதமாக ஒரு கருத்தை தூக்கி முன் வச்சிருக்காரு. அதாவது அந்த மக்களுடைய பண்புகளை நீங்கள் கொச்சைப்படுத்துகிற மாதிரி இல்லையா? சொல்லுங்க. ஒரு தேசிய கட்சியில் தமிழ்நாட்டினுடைய ஒரு கிளை தலைவராக செல்வ பெருந்தகை அவர்கள் நியமிக்கப்பட்ட உடனே இந்த மக்கள் எல்லாருமே ஓடி போய் அங்கே போய் சேர்ந்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவதே அந்த மக்களுடைய பண்புகளை நீங்கள் கொச்சைப்படுத்துகிற மாதிரி இல்லையா? அந்த மக்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் கேள்வி எழுப்புற மாதிரி இல்லையா? பத்திரிகையாளர் மணி ரொம்ப தப்பான கருத்தை தூக்கி முன்வைக்கிறீங்க. சரிங்களா? அதாவது யாரையும் யாரு கூடயும் கம்பாரிசன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல திருமாவளவன் அவர்களை செல்வ பெருந்தகை கூட கம்பாரிசன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. செல்வ பெருந்தகை அவர்களை திருமாவளவன் கூட கம்பாரிசன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. சரிங்களா? பட் இருந்தாலும் இந்த மாதிரி கால சூழலின் காரணமாக சில இடங்களில் நம்ம கம்பாரிசன் பண்ணி தான் ஆக வேண்டும். சரிங்களா? உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கின்ற விளைவாக சில நேரங்களில் கம்பாரிசன் பண்ணி தான் ஆக வேண்டும். சரிங்களா? யாரையும் நான் குறைச்சி மதிப்பீடு செய்யவே இல்லை. கல யதார்த்தங்களை பேசுகிறேன். சரிங்களா? தமிழ்நாட்டில் ஜாதி அட்ராசிட்டிகள் நடைபெறுகின்ற பொழுது களத்தில் இறங்கி போராடுகின்ற நபர் யாரு? செல்வ பெருந்தகை அவர்களா? சொல்லுங்க, உங்க மனசாயத்திட்டு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் தலித் சமுதாய மக்களுக்கு ஜாதி அட்ராசிட்டிகள் நிகழ்கின்ற பொழுது களத்தில் இறங்கி செல்வ பெருந்தகை தான் போராட்டம் பண்றாரா? விடுதலை சிறுத்தை கட்சிக்காரர் தான் போராட்டம் பண்றாங்க. ஒவ்வொரு பத்திரிகைக்காரனும் சரி, ஒவ்வொரு கட்சிக்காரனும் சரி, யார் நோக்கி கேள்வி எழுப்புறாங்க? விசிக்கு அதுக்கு போராட்டம் பண்ணுச்சா பண்ணலையா அப்படின்னு சொல்லி தலித் சமுதாய மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த கட்சியை நோக்கி தான் கேள்வி எழுப்புறாங்க, விசிகா நோக்கி தான் கேள்வி எழுப்புறாங்க. யாருமே செல்வ பெருந்தகையை நோக்கி கேள்வி எழுப்பவே இல்லை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் தன்னுடைய உரிமைக்காக தன்னுடைய அட்ராசிட்டிக்காக களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியை விட்டுட்டு செல்வ பெருந்தகை ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட உடனே அந்த கட்சிக்கு ஓடி போயிறாங்க சொல்லுவதே அந்த மக்களுடைய பண்புகள் மணி அவர்கள் பத்திரிகையாளர் மணி அவர் கொச்சைப்படுத்துகிற மாதிரி இல்லையா? சொல்லுங்க. ரொம்ப ஒரு தப்பான விஷயம். நீங்க பேசுற கருத்தியல் என்பது ரொம்ப தப்பான விஷயம். ஒரு 2 வருடத்திற்கு முன்பாக திருவாரூர்ல கவியரசன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் படுகொலை செய்யப்படுறான். தலித் சமுதாயத்தை சார்ந்த கவியரசன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் படுகொலை செய்யப்படுறான். யாரால? பாஜகவினுடைய குண்டர்களால படுகொலை செய்யப்படுறான். ஸோ அந்த சம்பவத்தை நடத்தி களத்தில் இறங்கி போராடிய நபர் யாரு? விடுதலை சிறுத்தை கட்சி. விடுதலை சிறுத்தை கட்சி தான் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் போட்டாங்க, மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாங்க. அதன் மூலமாக பாஜக குண்டர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 நபர்கள் குண்டர் சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய போராட்டத்தின் விளைவாக. அந்த இடத்துல செல்வ பெருந்தகை போராட்டம் பண்ணலையே. இதை நம்ம நுட்பமாக புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல செல்வ பெருந்தகை போராட்டம் பண்ணல. அப்போ தன்னுடைய உரிமைகளுக்காக தன்னுடைய தனக்கு ஏற்படுகின்ற அட்ராசிட்டிகளுக்காக களத்தில் இறங்கி போராட்டம் செய்கின்ற ஒரு கட்சியை விட்டுட்டு தலித் சமுதாய மக்கள் எல்லாருமே ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை பண்புக்கு இவர் வந்த உடனே செல்வ பெருந்தகை வந்த உடனே அந்த கட்சிக்கு ஓடி போயிறான்னு சொல்லுவதே அந்த மக்களுடைய குணாதிசயங்களை பத்திரிகையாளர் மணி அவர்கள் கேள்வி எழுப்புற மாதிரி இல்லையா? ரொம்ப ஒரு தப்பான கண்ணோட்டம். பத்திரிகையாளர் மணி அவர்களே, உங்களுடைய கண்ணோட்டம் என்பது ரொம்ப தப்பான கண்ணோட்டம். அதே மாதிரி கடமலை குண்டு ரம்யா என்று சொல்லப்படுகின்ற ஒரு கர்ப்பிணி பெண்ணை அடிச்சு படுகொலை பண்ணானுங்க. யாரு பண்ணா தெரியுமா? புருஷன்காரனே அடிச்சு படுகொலை பண்ணான். இங்கே மதுரை மாவட்டத்தில் நடந்துச்சு. நான் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன், நான் மார்ச்சுவரிக்கு போயிருந்தேன், நான் சுடுகாட்டுக்கு போயிருந்தேன். சரிங்களா? ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி கிடைப்பதற்காக களத்தில் இறங்கி போராடிய நபர் யார் தெரியுமா? விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் சரவணன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வழக்கறிஞர். அவர் தான் களத்தில் இறங்கி என்ன பண்றாரு? அந்த மக்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதி வாங்கி கொடுக்குறாரு. இத்தனைக்கும் அந்த கடமலை குண்டு ரம்யாவுடைய தந்தை யாருன்னு பார்க்குறப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உறுப்பினர். ஆனால் அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட தலித் சமுதாயத்திற்காக களத்தில் இறங்கி நீதி வாங்கி கொடுத்த நபர் யாருன்னு பார்க்குறப்ப விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள். அந்த இடத்துல செல்வ பெருந்தகை போய் போராட்டம் பண்ணலையே.
பாதிக்கப்பட்ட தலித் சமுதாயத்திற்காக செல்வ பெருந்தை போய் போராட்டம் பண்ணலையே. இதர பின்ன காங்கிரஸ் உறுப்பினர் போய் போராட்டம் பண்ணலையே. நான் காங்கிரஸ் கட்சியை வந்து குறைச்சி மதிப்பீடு பண்ணல. ஆனால் தனக்கு ஒரு அட்ராசிட்டிகள் நிகழ்கின்ற பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் தான் தஞ்சம் என்று இருந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களை பார்த்து நீங்க திபுத்துன்னு ஓடி போய் காங்கிரஸ் சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பண்புகளை நீங்க கொச்சப்படுத்துறீங்க இல்லையா? யாரு? பத்திரிகா மணி அவர்கள். இந்த இடத்துல தான் கேள்வி எழுப்புறேன் நான். அப்போ உங்களுடைய கண்ணோட்டம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு தவறான கண்ணோட்டமா இருக்குது. அது மட்டுமா, அரசாங்கத்தினுடைய எந்திரங்களை வந்து எஸ்சி மக்களுக்குமே நீதி கிடைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொல் திருமாவளவர்கள் போராடிக்கிட்டே இருக்கிறாரு. தொடர்ச்சியாக இன்ச்சா செதுக்கிக்கிட்டே இருக்கிறாரு. எஸ்சி மக்களுக்கு எஸ்சி ஆணையம் என்று சொல்லப்படுகிற ஆணையம் இருக்குது. இந்த ஆணையம் வந்து மத்திய ஆணையம் மட்டும்தான் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆணையம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஸ்டேட்டுக்கு என்று ஒரு ஆணையம் வந்து கிடையாது. மாநிலத்துக்கு என்று ஒரு எஸ்சி ஆணையம் வந்து கிடையாது. ஆனால் மாநிலத்துக்கு என்று ஒரு எஸ்சி ஆணையம் வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்த நபர் யாரும் பார்க்குறப்ப அது விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். ஏன் செல்வ பெருந்தை அவர்கள் கேட்டாரா? கேட்கல. அவர் ஏன் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் இருக்கின்ற பட்சத்தில் அவரால் கேட்க முடியாது. அவர் கேட்கல. செல்வ பெருந்தையா கேட்டாரு, இந்த மக்களுக்கு வந்து எஸ்சி ஆணையம் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தையா கேட்டாரு. அவர் கேட்கல. எஸ்சி ஆணையம் வந்து அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விசிக நிறுவனம் முனைவர் தொல் திருமாவளவன் கேட்டாரு. அதன் அடிப்படையில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அந்த எஸ்சி ஆணையத்தை வந்து அமைச்சு கொடுத்தாரு. ஆனால் எஸ்சி ஆணையம் அமைத்ததற்கு பின்பாக அதில் வந்து பணியாட்கள் போடவே இல்லை. அதையும் யார் கேட்டார்னா திருமாவளவன் தான் கேட்டார். ஏங்க எஸ்சி ஆணையம் அமைச்சிட்டிங்க, நீங்கள் வந்து பணியாட்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி திருமாவளவர்கள் தான் வந்து கோரிக்கை முன் வச்சார். அதன் அடிப்படையில் தான் வந்து மறுபடியும் பணியாட்கள் போட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து மாநில அரசாங்கத்துக்கு என்ற ஒரு எஸ்சி ஆணையம் இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தை கட்சி முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். செல்வ பெருந்தை கேட்டார் அந்த இடத்துல? கேட்கல. நான் செல்வ பெருந்தையை வந்து குறைச்சி நான் மதிப்பீடு செய்யலை. மறுபடியும் சொல்கிறேன், செல்வ பெருந்தை அவர்கள் வந்து குறைச்சி மதிப்பீடுகள் நான் செய்யவே இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி தான் எங்களுக்கான உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நன்கு உணர்ந்த நபர்கள் இருக்காங்களே, தலித் சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுடைய பண்புகளை குணாதிசயங்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் விதமாக ஒரு கருத்து தூக்கி முன்வைக்கிறப்ப தான் இந்த மாதிரி கம்பாரிசன் எல்லாமே பண்ண வேண்டிய சூழல் தள்ளப்படுறான். கிரீமி லேயர் வரம்பு இருக்குது தெரியுமா? அதெல்லாம் பத்திரிகையாளர் மணி அவர்கள் நல்லா தெரியும் நினைக்கிறேன். கிரீமி லேயர் வரம்பு, அதாவது பிசி எம்பிசி மக்கள் வந்து கிரீமி லேயர் வரம்பு வந்து 7.5 லட்சம். கிரீமி லேயர் வரம்பு 7.5 லட்சம். ஆனால் எஸ்சி மக்கள் வந்து கிரீமி லேயர் வரம்பு வந்து 3.5 லட்சம். ஸோ எஸ்சி மக்களுக்குமே கிரீமி லேயர் வரம்பு வந்து அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்து நடைமுறைக்கு கொண்டு வந்த நபர் யார் பார்க்குறப்ப விசிக முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். கிரீமி லேயர் வரம்பு வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தையை போராட்டம் பண்ணாரா? இல்லை. ஆனால் பத்திரிகா மணி வந்து எப்படி இந்த மாதிரிலாம் பேசுகிறாருன்னு தெரியல எனக்கு. இப்போ பார்லிமெண்ட்டில் வந்து எஸ்சி மக்கள் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் 25% இடஒதுக்கீட்டை உயர்த்தி தர வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காரு. விசிக ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. செல்வ பெருந்தை கோரிக்கை வச்சாரா? இதர பண்ண காங்கிரஸ்லேயே இருக்கிற எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த எம்பிக்கள் வந்து கோரிக்கை வச்சாங்களா? பேசினாங்களா? கிடையாது. நீங்கள் மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஜாதி அட்ராசிட்டி நடக்கின்ற பொழுது, இல்லாட்டி இந்த எஸ்சி மக்களுக்கு ஏதாச்சும் உரிமை சார்ந்த பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது, அடிப்படை தேவைகள் சார்ந்த பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது களத்தில் இறங்கி போராடுகின்ற கட்சி வந்து விசிக கட்சி மட்டும்தான். இது இல்லைனாலுமே நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். விசிக தான் போராட்டம் பண்ணுது. செல்வ பெருந்தை எங்கேயுமே போராட்டம் பண்ணலையே. அப்போ நீங்கள் அப்படி இருக்க பட்சத்தில் வந்து ஒரு நன்கு உணர்ந்த ஒரு பத்திரிகையாளராக இருந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர் மணி அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை தூக்கி முன்வைக்கிறீங்க. செல்வ பெருந்தை வந்து பொறுப்புக்கு வந்த உடனே வந்து தலித் சமுதாய மக்கள் எல்லாருமே அப்படியே ஓடி போய் அந்த கட்சியில் சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் கூறுறாங்கன்னு சொல்லுவதாக சொல்லி உங்களுடைய கருத்தை நீங்கள் நைஸாக திணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வன்மங்கள் நீங்கள் யாருக்கு வேலை பார்க்குறீங்க? யாருக்கு வேலை பார்க்குறீங்க? இப்பையும் கூட நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸ் வாசலையும் போய் பாருங்கள். விசிகாரங்க கையில் ஒரு பெட்டிஷன் நின்று இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அந்த ஊரில் அந்த மக்களுக்கு சாலை பிரச்சனை இருக்குது, இந்த ஊரில் இந்த மக்களுக்கும் தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு கோரிக்கையை மையப்படுத்தி கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு கிடப்பாங்க. விசிகாவுடைய கரை வெட்டியை கட்டிக்கிட்டு ஒரு பண்ணிட்டு ஒரு ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு வந்து நின்று தயாராக இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், என்னங்கன்னு கேட்டால் இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. சரிங்க, அதிகார வர்க்கம் செஞ்சு தரல அப்படின்னு என்ன பண்ணுவீங்கன்னா களத்திலேயே போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வ பெருந்தை போராட்டம் பண்ணாரா? இல்லை காங்கிரஸ் கட்சியை நீங்கள் எங்கேயாச்சும் இடத்துல நீங்கள் பார்க்க முடியுமா? காங்கிரஸ் கட்சியை ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து வாசலில் வந்து நீங்கள் இந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயத்துக்காக நிற்கிறாங்கன்ற மாதிரி எங்கேயாச்சும் உங்களால் காட்ட முடியுமா? இதெல்லாம் பத்திரிகையாளர் மணி அவர்கள் நல்லா தெரியும். ஆனால் தெரிந்திருந்த போதிலும் கூட எப்படி இந்த தலித் சமுதாய மக்கள் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் விதமாக தன்னுடைய கருத்தை வந்து கருத்து திணிப்பு
பண்ணுறாருன்னு தெரியல. அதுவும் மக்களுடைய கருத்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவதாக சொல்லி தன்னுடைய கருத்து வந்து எப்படி கருத்து திணிப்பு பண்ணுறாருன்னு தெரியல. தலித் சமுதாய மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். வேங்கவேல் எடுத்துங்க, எத்தனையோ பேர் அவதூறுலாம் பரப்புகிறாங்க. நான் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். எத்தனையோ பேர் வந்து விசிகா மேலே அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. திமுகவோட கூட்டணியில் இருக்காரு, திமுகவோட கூட்டணியில் இருக்காரு, அம்மா கூட்டணியில் இருக்கிறாரு, சரிங்களா? ஆனால் அந்த வேங்கவேல் மக்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வேங்கவேல் மக்கள் இன்ன வரைக்கும் கூட விசிகாவாக தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சமூக வலைத்தளம் உட்காந்துட்டு கதை எழுதுறவை எவனுமே வந்து நம்முடைய உரிமைகளுக்காக போராட வரமாட்டான் அப்படின்றது அந்த மக்கள் நல்லா தெளிவாக தெரியும். இன்றைக்கி கூட சட்ட ரீதியான போராட்டங்கள் எல்லாமே விசிகாக்காரங்க தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி முடிக்கிறேன், இந்த காணொலி முடிக்கிறேன். அதாவது இந்த வேங்கவேல் மக்களுக்கு வந்து இந்த சிபிசிஐடி வந்து விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க இல்லையா? அப்போ திருச்சியில் தான் வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சந்தேகிக்கப்படுகின்ற நபர்கிட்ட வந்து விசாரணைகள் எவ்வளோ நேரம் பண்ணணும்னா வெறும் 4 மணி நேரம் தான். அதான் அனுமதிக்கப்பட்ட நேரம் என்பது வந்து வெறும் 4 மணி நேரம் தான். ஸோ திருச்சியில் இருக்கிற அந்த சிபிசிஐடி அலுவலகத்தை வந்து எல்லா மக்களையும் கூட்டி போயிடுறாங்க. இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, வேங்கவேல் மக்கள், அந்த மக்கள்கிட்ட மட்டும் காலையில் 9 மணிக்கு விசாரணை ஆரம்பித்தவங்க நைட்டு 11 மணி வரைக்கும் வெளியே விடவே இல்லை. இந்த செய்தியை அறிந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க நேராக திருச்சிக்கு போகிறாங்க, சரிங்களா? அந்த சிபிசிடி அலுவலகத்துக்கு முன்னாடி போய் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறாங்க, முற்றுகை போராட்டம் பண்ணுறாங்க, நள்ளிரவு வேளையில் முற்றுகை போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ முற்றுகை போராட்டம் பண்ணியதன் விளைவாக சட்ட நுணுக்கங்களை பேசுகிறாங்க. ஏங்க உங்களுக்கு வந்து 4 மணி நேரம் தானங்க அனுமதி, நீங்கள் எப்படிங்க காலையிலேருந்து வந்து விசாரணை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சட்ட நுணுக்கங்கள்லாம் பேசி அந்த மக்களை மீட்டு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் பக்கமாக எழுதுகிற எவனுமே வந்து ஸ்பாட்டுக்கு போகவே இல்லைல்ல. அதனால தான் அந்த மக்கள் வந்து வேங்கவேல் மக்கள், பாதிக்கப்பட்ட வேங்கவேல் மக்கள் இன்றளவும் கூட தன்னை வந்து ஒரு சிறுத்தையாக அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை அவதூறுகளை வந்து வீசி எரிஞ்சாலுமே அந்த திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற பிம்பம் வந்து உடையாது. இதெல்லாம் பத்திரிகையாளர் மணி அவர்களுக்கு தெரியும். பட் தெரிஞ்சிருந்த போதிலும் கூட எதற்காக இந்த மாதிரி ஒரு அவதூறு கருத்துக்களை தலித் மக்களை வந்து எப்படி இவர் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் விதமாக கருத்தெல்லாம் தூக்கி முன்வைக்கிறார் அப்படின்றது தெரியல. அவர் யாருக்கு வேலை பார்க்குறா அப்படின்றது தெரியல. எதுவாக இருந்தாலும் காலம் பதில் சொல்லும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சரி புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.